ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வதங்கணும்னு இல்லை, கம்ப்ளீட்டாக வதங்கிருச்சுன்னா அந்த புலாவோட கலர் ஒரு மாதிரி டல் கலராக இருக்கும். புலாவ்னாலே ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துருக்க காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட், 2 பீன்ஸ், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக இருக்கிறது, அப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் அந்த இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறி நீங்கள் எந்த காய்கறிகள்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த 2.5 டம்ளருக்கு யூஸ்வலாக 5 டம்ளர் தண்ணி வைப்போம். பட் அதை விட 1 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அந்த ரைஸ் எடுக்கலை, நார்மலாக சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே அதை அலசி ஊற வச்சுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கையளவுக்கு புதினா இலைகள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசிலாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தள்ளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். இப்போ குக்கரில் விசில் பார்த்திங்கன்னா நார்மல் ஃப்ளேமில் 2 விசிலும், அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ் நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். அது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 வெள்ளைப்பூடையும் இந்த மாதிரி தோலோடையே இடித்து அப்படியே போட்டுருக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரொம்பவே ஸ்லைசஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும். ரொம்ப ரோஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூளும், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கேன். மீடியமில் வச்சு கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கிழங்கை அப்படியே கரண்டியில் வச்சு நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஈஸியாக நசுங்கிடும். இப்போ நம்ம சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு, இதில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புலாவ் நல்லா உதிரியாக வந்திருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்லலாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒமிட் பண்ணாமல் நல்லாவே சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.